பிரேஸ் த லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம கொஞ்ச நாளாகவே நம்ம கவனிச்சிட்டு வர்றது ஜெபத்தை பற்றி. ஜெபம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பகுதி. ஒரு சுவாசத்தை போல் ஒரு ஜெபிக்க முடியாத மனிதன் வாழ்க்கையில் தேவனோடு தொடர்பில்லாத மனிதனாக மாறிவிடுகிறான். அதனால் ஜெபத்துடைய அவசியம், ஜெபமே ஜீவன், ஜெபந்தான் எனக்கு ஜெயம், இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஜெபம்னு வரும்போது அநேக சமயத்தில் நம்ம மைண்டு, நம்மளுடைய மனது பல இடங்களுக்கு, சலனங்களுக்கு போய்விடுகிறது. அதனால் ஜெபம்னா என்னன்றதை அடிக்கடி பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி ஜெபத்தின் அடிப்படையில் டேபர்னக்கிள் ப்ரேயர் என்பதை பற்றி தான், ஆசரிப்பு கூடார ஜெபம் என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஜெபத்தை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கிறனால உங்களுக்கு ஒரு ஞாபகப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். ஜெபம்னு சொல்லும்போது மேலோட்டாக நம்ம பார்த்தோன்னா ஆஸ்கிங் காட், ஆண்டவரிடத்தில் கேட்பது. ஆண்டவரே சொல்கிறாரு, ஜெபம்னோ நீ எது உனக்கு வேணும்னாலும் கேளு, விசுவாசத்தோடு கேளு, நான் உனக்கு பதில் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. நீயோ ஜெபிக்கும்போது நீ என்ன செய்யணும்? அறை வீட்டுக்குள்ளே போகணும், மற்றவங்க பார்க்க ஜெபிக்காத, இப்படி பல காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசும்போது ஜெபம் என்பது அவசியம் என்பதை அவர் போதகத்தில் சொல்கிறாரு. அதோடு கூட நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா அந்த 33 வருஷம், அதில் 3 வருஷம்தான் நம்மளுக்கு வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. அதில் அநேக இடங்களில் இரவு முழுசும் ஜெபிச்சாருன்னு பார்க்குறோம். மலை மேலே போய் ஏறி ஜெபிச்சாரு, அப்புறம் ஜெபித்து அவர் திரும்ப வரும்போது, இப்படி பல காரியங்களை பார்க்குறோம். வழக்கத்தின்படியே ஜெபித்தாருன்னு பார்க்குறோம். இப்படி அநேக காரியங்களை நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். அப்படின்னா என்ன ஜெபம்? இட் இஸ் ஆஸ்கிங் காட், தேவனிடத்தில் கேட்பது. இன்னும் கொஞ்சம் டீப்பராக போனால் டாக்கிங் டு காட், தேவனோடு பேசுவது. கேட்பது மட்டும் இல்லை, தேவனோடு பேசுவது. இன்னும் கொஞ்சம் நம்ம ஆழத்துக்கு போனோன்னா கான்வர்சேஷன் வித் காட், தேவனோடு உறவாடுவது. இன்னும் ஆழமாக போனோன்னா ஜெபம்னு சொல்லுவது தேவனோடு உறவு கொள்ளுவது, ரிலேஷன்ஷிப் வித் காட், தேவனோடு உறவு கொள்ளுவது. இந்த உறவுன்னு வரும்போதே நமக்கு நல்லா தெரியும், அந்த உறவில் 2 பக்கமும் இருக்கணும் இல்லையா? உறவுனாலே நான் தனியாக இருந்து உறவு கொள்கிறேன்னா நான் யார் கூட உறவு கொள்ள முடியும்? செல்ஃப் ரிலேஷன்ஷிப். அது அவசியம்தான். என்ன நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு, அதோடு கூட செல்ஃப் டாக் இருக்குது. ஆனால் உறவுன்னு வரும்போது மற்றவர்களோடு 2 பேராது குறைந்தது 2 வே கான்வர்சேஷன்னு சொல்கிறோம். சரி, இப்படி பல காரியத்தை நம்ம சொல்லும்போது நான் பேசுகிறேன், ஆண்டவர் பேசுகிறார். ஸோ இரண்டுமே முக்கியம். நான் பேசுகிறதுலேயும் ஒரு விதம் இருக்குது. ஆண்டவர் பேசுகிற காரியத்தை விளங்கி கொள்ளுவதற்கும் எனக்கு என்ன செய்யணும்? சில காரியங்கள் விளங்க வேண்டும். இப்போ நான் பேசுகிற விதம்னு நம்ம சொல்லும்போது நம்ம அடிக்கடி அதை பார்த்துட்டோம். சுருக்கமாக சொல்கிறோன்னா, நான் மனுஷன் பேசுகிறது போல பேசக்கூடாது. இப்போ நம்ம பேசுகிற ஆள் வேறு. இப்போ நம்ம பேசும்போது, நீங்கள் சின்ன பிள்ளைங்க கிட்ட பேசும்போது வேறு மாதிரி பேசுவோம், யூத் கிட்ட பேசும்போது வேறு மாதிரி பேசுவோம். நல்ல ஒரு அறிவுள்ளவங்க, வேதத்தை குறித்த அறிவுள்ளவர்கள் இடத்துல பேசும்போது வேறு மாதிரி பேசுவோம். அதே மாதிரி தான் ஜெபம். நான் யார்கிட்ட பேசுகிறோன்ற ஞானம் நமக்கு இருக்கணும், அந்த அறிவு நமக்கு இருக்கணும். இப்போ நம்ம பேசுகிறவர் யாருன்னு தெரியாமல் நம்ம பேசணும்னா நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய பிரச்சனையை சொல்கிற விதத்தில் வித்தியாசம் இருக்கும். ஆனால் நம்ம பேசுகிறது யாருன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம ஜெபத்தில் நம்ம பேசுகிற விதம் மாறும். அதனால் ஜெபம்னு சொல்லும்போது நம்முடைய பேசுகிற விதம் மாற வேண்டும். நானும் ஜெபிக்கும்போது, ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது எப்படி பேசுவேன்? நம்ம பேசுகிற விதத்திலேயே அடிக்கடி நம்ம பார்க்குறோம். நம்ம செல்ஃப் டாக்கில் கூட அவாய்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். எதிர்மறையான வார்த்தைகளை பேசாதீங்க.
நல்ல வார்த்தைகளை பேசுங்க. அப்போ எப்படி நம்ம பேச முடியும்? நம்ம சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குது, நான் வித்தியாசமாக பேசணுன்னா அப்போ ப்ரிட்டெண்ட் பண்ணி பேசுகிறேன்னா இல்லை. நம்ம எப்படி பேசுகிறோன்னா, ஆண்டவர் வசனத்தில் நமக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்போ பாட்டில் கூட நம்ம கேட்டோம் இல்லையா, நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் கலங்க மாட்டேன். எப்படி சொல்ல முடியும்? சிச்சுவேஷன், நம்ம போகிற சூழ்நிலைகள் கடினமாக இருக்கும்போது கூட ஆண்டவரை வைத்து நம்ம சொல்கிறோம். நம்மை வைத்தோ இல்லை நம்ம போய்கொண்டு இருக்கிற சூழ்நிலைகளை வைத்தோ நம்ம என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. இதுக்கு தான் நமக்கு முக்கியமாக நமக்கு தேவைப்படுறது ஆண்டவர் அருமையாய் நமக்கு கொடுத்திருக்கிற வெகுமதியாகிய வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை நம்ம ஜெபத்தோடு கூட இணைக்க கற்றுக்கிட்டோன்னா நம்ம பேசுகிற விதம் மாறும். அப்போ ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருப்பார். இந்த தினந்தோறும் நம்ம வேதத்தை வாசிக்கும்போது தேவனை பற்றி அறிந்து கொள்கிறோம். அதனால் தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்கும்போது நாம் பேசுகிற வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாக வரும். நம்ம சூழ்நிலை நம்பக்கூடியதாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர், இன்றைக்கி மத்தியானம் தான் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன், அந்த மீட்டிங்கில் அவங்க கேட்டாங்க, சில காரியங்களை எல்லாம் உலகத்தில் பார்க்கும்போது இவ்வளோ கஷ்டங்க வருதே, நம்ம எப்படி அப்படின்னு யோசிக்கும்போது உண்மைதான். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது சில காரியம் நமக்கு விளங்காது. ஆனால் ஒன்று தெரியும், நம்முடைய தேவன் நல்லவர். நமக்கு ஒன்று டீப்பாக தெரியும், நம்முடைய தேவன் அன்புள்ளவர். நம்முடைய தேவன் நமக்கு எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் நல்லவருன்னு தெரியுது, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிற சூழ்நிலைகள் ஒரு வித்தியாசமாக இருக்குதேனும் போது, ஆண்டவரே சூழ்நிலையை விளங்க முடியல, நடக்கிற காரியத்தை விளங்க முடியல, ஆனால் எனக்கு என்ன நீங்கள் கொடுப்பீங்க? நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய நோக்கம் எனக்கு நன்மையாக இருக்கும் அப்படின்றத நம்ம மனசில் வைத்துக்கொள்ளணும். இதை வைத்து கொள்றதுக்கு நிறைவான காரியங்களால் நம்முடைய மனதை நிறைப்பதற்கு உதவுகிறது தான் தேவன் பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலால் எழுதப்பட்ட, பரிசுத்த மனிதர்களை வைத்து எழுதப்பட்ட வேதாகமம். அதனால் நம்ம என்ன செய்யணும்? வேதத்தையும் ஜெபத்தையும் ஆண்டவரோடு பேசுகிறதையும் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளையும் இணைக்க பழகிக்கணும். இதை இணைத்து நம்ம பேசும்போது நம்ம பேசுகிற பேச்சு, த வே வி டாக், நம்மளுடைய ஆட்டிடியூட், நம்முடைய ஓவர்லுக், எதை எப்படி பார்க்குறோம், இதெல்லாம் மாறுபடும். அதனால்தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விஷுவலைஸ்ட் செல்ஃப் கைடட் ப்ரேயர். அப்போது ஜெபம்னு வரும்போது நமக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஆனால் என்ன செய்ய முடியல, இந்த ஒன்றுக்கு அடுத்தது ஒன்று அப்படின்ட்டு அந்த ஜெபத்தில் ஒரு ஒழுங்கை கொண்டு வர முடியல. இப்போ நீங்கள் பாருங்கள், மோசேயை ஆண்டவர் அழைக்கிறார் 3வது அதிகாரத்தில். 33வது அதிகாரத்தில் அவர் வரும்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், மோசே எத்தனை தடவை ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறார் இல்லையா? நமக்கு தெரியும். ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை. இந்த 3 தடவை ஆண்டவர் கூட இருந்த அவர் எவ்வளோ வருடங்கள் இடையில் நடக்குதுன்னா, அப்படின்னா 3வது அதிகாரத்துக்கும் 33வது அதிகாரம். நான் ஏன் 33 சொல்கிறேன்னா, அங்கே தான் அவர் கேட்குறாரு, தேவனே நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும், காண வேண்டும்ன்றார். அப்போது இடத்துல முகமுகமாய் பேசினது போல நான் யார்கிட்டையும் பேசலைன்னு ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாரு. ஆனால் அவராலேயே தேவனுடைய மகிமையை முழுமையாக காண முடியல இல்லைங்களா? அந்த ஒரு வருடம் ஆண்டவரோட இருந்தவர். தாவீது ராஜாவை பார்க்கும்போதும் அதே தான் நம்ம பார்ப்போம். அவர் சங்கீதம் 63 நீங்கள் வாசித்து பாருங்கள். ஏற்கனவே நான் இந்த 2-3 குறிப்புங்களை நான் சொல்லியிருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஆண்டவர்
ஆண்டவரே உம்முடைய கூடாரத்தில் நான் தங்கி இருந்தால் போதும். ஒரு ராஜாதி ராஜா, அவருக்கு எப்பேற்பட்ட மாளிகை இருக்கோ, எப்பேற்பட்ட வசதி இருந்திருக்கோ இல்லையா. 40 வருஷம் அரசாண்ட அந்த ராஜா அவர் சொல்கிறது, நான் தேவனுடைய மகிமை காணணும். நமக்கு சரி, இவங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் பேதுருவை பார்க்குறோம் இல்லையா. ஆண்டவர் மலை மேலே கூட்டு போகிறாரு, மறுரூபமாக தொடங்குறாரு. உடனே பேதுரு என்ன சொல்கிறாரு, கீழே நடக்க வேண்டிய ஊழியத்தையோ சாப்பாடோ இல்லை எதையுமே யோசிக்கலை. 3 கூடாரம் போட்டுடுறீங்க, எலியாவுக்கு ஒன்று, மோசேக்கு ஒன்று, உங்களுக்கு ஒன்று. தன்னை கூட மறந்துட்டார் இல்லையா. அப்போனா அந்த மகிமை அவ்வளவு நல்லா இருக்குது. அதனால் இந்த மகிமை என்று பார்க்கும்போது ஆண்டவர் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் பல காரியங்களை செய்கிறார். 1 இல்லை 2 இல்லை, பல காரியங்களை செய்கிறாரு. இதில் முக்கியமாக வர்றது என்ன தெரியுமா, டேபர்னக்கிள். இந்த ஆசரிப்பு கூடாரம்ன்றத நான் திரும்பி திரும்பி ஆசரிப்பு கூடார ஜெபத்தை பற்றி பேசுகிறேன். நானும் அதை ஜெபிக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் இது என்னன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம மனதில் ஒரு காட்சியாக கொண்டு வரணும். அதுக்கு தான் இதுக்கு பெயர் விஷுவலைஸ்ட் செல்ஃப் கைடட் ப்ரேயர். என்னுடைய மனதில் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நான் கொண்டு வரணும். ஏன் ஆசரிப்பு கூடாரம் முக்கியம்னா, பல கண்ணோட்டத்தில் ஆசரிப்பு கூடாரம் முக்கியம். இப்போ ஆசரிப்பு கூடாரம் அது என்ன என்று யோசிப்போனா, த டேபர்னக்கிள் இஸ் த earthly representative of heavenly pattern showed to Moses at Sinai. நமக்கு தெரியும், மோசேக்கு தேவன் காட்டினது. யார் காட்டுறா ஆசரிப்பு கூடாரத்தை? தேவன் அவருக்கு காட்டுறாரு. அது இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தில் நடக்கிற அந்த வழிபாட்டை பூலோகத்தில் கொண்டு வருது. அப்போ இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, பரலோகத்தை பூலோகத்தில் கொண்டு இணைக்கிறது. இது யார் இதை இந்த ஆசரிப்பு கூடாரம் செய்யணும்னு சொன்னதுன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, இதை சொன்னது தேவன். ஆண்டவர் தான் என்ன செய்கிறாரு, இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீ செய்யணுன்ட்டு மோசே அந்த எகிப்தை விட்டு ஜனங்களை கூட்டிகிட்டு சுமார் 1 வருஷம் கழித்து, எகிப்தை விட்டு 1 வருஷம் கழித்து அவர் எதை ரெக்கார்ட் பண்ணுறாரு, எக்ஸடஸ். அப்போது ஆசரிப்பு கூடாரம் செய்யணும்னு அதை இனிஷியேட் பண்ணவர், அதை ஆரம்பித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து, தேவன், திரியேக தேவன் அதை செய்கிறாரு. இந்த டேபர்னக்கிள் என்னன்னா, பரலோகம் பூலோகத்தில் இடம் பெறுகிறது. டேபர்னக்கிள் இஸ் இன்வேடிங் எர்த். அப்போனா பரலோகம் பூலோகத்தில் நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிற இந்த ஆசரிப்பு கூடாரம் எவ்வளவு முக்கியமானது. ஏன்னா இட் இஸ் இனிஷியேட்டட் பை காட். அது மட்டும் இல்லை, யாத்ராகமத்தில் எக்ஸடஸில் 50% பார்க்கும்போது, யாத்ராகமம் 24 இருந்து லேவியராகமம் 1 வரைக்கும் 43 அதிகாரங்கள் யார் சொல்கிறாரு? தேவன், பரலோகத்தின் தேவன் சொல்கிறாரு, நீ எப்படி கட்டணும், அதனுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கணும், என்ன பொருட்களை எல்லாம் நீ பயன்படுத்தணும். இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் முக்கியத்துவத்தை ஆண்டவர் இத்தனை அதிகாரங்களை வைத்து சொல்கிறார். அதனால தான் சாலமோன் ராஜா ஆலயத்தை கட்டும்போது ஹீ ஃபாலோட் த சேம் பேட்டர்ன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சாலமோன் ராஜா கட்டின அந்த ஆலயத்தில் இதை போலவே அவர் என்ன செய்கிறாரு, ஒரு கூடாரத்தை, அந்த கூடாரத்தின் அமைப்பின்படியே சாலமோன் என்ன செய்கிறாரு, தேவாலயத்தை கட்டுகிறார். அதனால் இந்த தேவாலயம்னு சொல்கிறது மிக 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 முக்கியமானது. இதில் நல்லா கவனிங்க. இதில் படிப்படியாக நாம் ஜெபிக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப் வி ஆர் கைடட். நம்முடைய ஜெபத்தில் படிப்படியாக நமக்கு என்ன கிடைக்கிது, ஒரு கைடன்ஸ் கிடைக்கிது, ஆண்டவருடைய வழி நடத்துதல். திரியேக தேவனை நான் சந்திக்கணும், அதுதான் ஜெபம். திரியேக தேவனோடு நான் என்ன செய்யணும், என்னுடைய உறவை வைத்து கொள்ள வேண்டும்.
இதை எப்படி நம்ம கொண்டு போகிறாங்கன்னா, இந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து நம்மை அதில் வழி நடத்துகிறாரு. யார் மூலமாய் வழி நடத்துகிறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வழி நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் வழி நடத்தி திரியேக தேவன், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய தேவனை நாம் காணுவதற்கு, அவர் சொல்லுவதை நாம் கேட்பதற்கு நம்மை படிப்படியாய் ஆயத்தப்படுத்துகிறார். இதை என்ன செய்யணும்னா, நம்ம மனசில் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த டேபர்னக்கிள் என்ன செய்யுது, இட் இஸ் டேக்கிங் அஸ் த்ரூ டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ். இந்த டேபர்னக்கிள் பல ஸ்டேஜ் இருக்குது. அதில் முக்கியமானது வெளி உலகத்தில் இருந்து உள்ளாக வருகிறது. அப்போ ஜெபம்ன்றது இந்த வெளி உலகத்தில் இருக்கிற பல சலனங்களிலிருந்து நான் தனியாக பிரித்து உள்ளாக வருகிறேன் என்று நம்ம சொல்கிறது. அப்போ இந்த டேபர்னக்கிள்னால் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரம்னு நம்ம சொல்கிறோம். இது பல நிலைகளில் ஆண்டவர் இதை விவரித்து காட்டுகிறார். இந்த பல நிலைகளில் இருந்து நம்ம என்ன செய்கிறோம், உள்ள ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ இந்த டேபர்னக்கிள்னு சொல்லும்போது இந்த எபிரேய பதம் இது ரொம்ப என்றைக்குமே ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்கிறாருன்னா அந்த எபிரேய பதம் நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். இந்த எபிரேய பதம் என்னன்னா, டேபர்னக்கிளுக்கு நீங்கள் ஒரு வேளை கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படலைன்னா மனசில் அதை நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி வைத்து கொள்ளுங்க. மிஷ்கான், MISHKAN, இது அந்த ப்ரைமரி வேர்டு நான் சொல்கிறது. அப்படின்னா இதோட அர்த்தம் என்னான்னு கேட்டோன்னா, ஒன்று டுவெல்லிங் பிளேஸ், ரெண்டாவது ரெசிடென்ஸ், மூணாவது அபோர்டு. டுவெல்லிங் பிளேஸ்னால் என்ன அர்த்தம், அவர் தங்கும் இடம், நிலைத்திருக்கும் இடம். அப்புறம் அடுத்தது ரெசிடென்ஸ், குடியிருப்பது. அபோர்டுனா என்ன சொல்கிறோம், அவரோடு இணைக்கப்படுகிறது. அபாய்ட் இன் மீ நம்ம படிக்கிறோம் இல்லையா, இதில் யோவான் 15 ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், நான் உங்களிலும் நீங்கள் என்னிலும் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். ஸோ இட் இஸ் அ கான்ஸ்டன்ட் திங். இந்த ஜெபம்ன்றது நம்ம கம்பார்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது. ஜெபம்ன்றது அப்போ 24 மணி நேரமும் என்னால் ஜெபிக்க முடியுமா? முடியும். அதனால தான் ஆண்டவர் இந்த டேபர்னக்கிள் ப்ரேயர்ன்றதை கொண்டு வராரு. அதனால் ஆண்டவரோடு உறவு கொண்டு தேவனோடு முதலாவது யார் நமக்கு இதுக்கு உதவி செய்கிறா, இயேசு கிறிஸ்து. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இயேசு கிறிஸ்து. அப்புறம் அவர் சொல்கிறார் இல்லையா, இயேசு கிறிஸ்து, நான் உங்களை விட்டு போவது உங்களுக்கு நல்லது, ஏன்னா நான் போனாதான் பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு அனுப்ப முடியும். அவர் நித்தியமாய் என்ன செய்வார், வாசம் பண்ணுவார். எங்கே வாசம் பண்ணுவார், நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். தட் இஸ் வை வி ஆர் கால்ட் மூவபிள் டேபர்னக்கிள்ஸ். அந்த எகிப்திலிருந்து அவங்க கொண்டு வந்த அந்த கூடாரம், ஆசரிப்பு கூடாரம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போடுறாங்க இல்லையா, அவங்க 40 வருஷம் அவங்க போய் பல இடங்களுக்கு போகும்போது இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் பகுதிகளையும் அவர்கள் கூடயே எடுத்துகிட்டு போகிறாங்க. இதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு நமக்கு நிறைய நாள் ஆகும். அதனால் இது ஃபஸ்ட் பார்ட்டுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த வாரம் செகண்ட் பார்ட் பார்க்கலாம். சரி, மூவபிள் டேபர்னக்கிள், தேவன் வாசம் செய்யும் இடம் எங்கே ஒரு 39 வருஷம் அவங்களுக்கு மூவபுளாக இருக்குது, நடமாடும் ஒரு தேவாலயமாக இருக்குது. இப்போ அது எப்படி இருக்குது, நித்தியமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறதுனால 1 கொரிந்தியர் 3:16-17 நம்ம பார்க்கும்போது, நான் தேவன் பரிசுத்த ஆவியானவர் தங்கும் தேவாலயமாய் இருக்கிறேன். என்னுடைய சரீரம், நம்ம சரீரம் கூடாரம் தானே, அந்த கூடாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தங்குகிறவராய் இருக்கிறார். எனவே படிப்படியாக இது என்ன செய்து நம்மை ஆண்டவருடைய பரிசுத்த சமூகத்தை, அவருடைய மகிமையை நானும் நீங்களும் காணுவதற்கு உதவியாக இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும், முதலாவது
நம்ம கூடாரத்தை விஷுவலைஸ் பண்ண கற்றுக்கணும். கூடாரத்தை விஷுவலைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னா, கூடாரம் எவ்வளவு என்னெல்லாம் கூடாரம் எப்படி இருந்தது இது நமக்கு தெரியும். இது தெரிஞ்சாதான் நம்மளால் என்ன செய்யும், கூடாரத்தை விஷுவலைஸ் பண்ண முடியும். இது முதலாவது கூடாரத்தை நம்ம விஷுவலைஸ் பண்ணாதான் நம்மளால் என்ன செய்ய முடியும், நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரேன்ட்டு கூடாரம் நம்ம கண்ணுக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும். இந்த கூடாரத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நாம் கொண்டு வர பழகுனாதான் நம்ம என்ன செய்ய முடியும், ஜெபிக்கும் போது நம்முடைய மனசு என்ன செய்யாது, இங்கும் அங்கும் ஓடாது. நம்ம என்ன சொல்கிறோம், நான் ஜெபிக்கும் போது ஆண்டவரே எனக்கு மனசு பல இடங்களுக்கு போகிறது, பல இடங்களுக்கு போகாமல் இருக்க முதலாவது உங்கள் மனதில் இந்த கூடாரத்தின் அமைப்பை மனசில் கொண்டு வரணும். அதனால தான் மீண்டும் மீண்டும் இதை பற்றி நம்ம பார்த்துட்ருக்குறோம். இப்போ கூடாரத்தின் அமைப்பு எப்படி இருக்குது, கூடாரத்தின் படத்தை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன். அந்த படத்தை திரும்பி திரும்பி பார்த்து உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. இப்போ கூடாரத்தை இவங்க அமைக்க போகிறாங்க. இந்த கூடாரத்தை செய்வதற்கு இந்த பொருளெல்லாம் இவங்களுக்கு எங்கேருந்து கிடைச்சிருக்கும், ஆண்டவர் தங்கத்தை சொல்கிறாரு, வெள்ளியை சொல்கிறாரு, வெண்கலத்தை சொல்கிறாரு, மரத்தை சொல்கிறாரு. இப்படி ஆண்டவர் அந்த கர்டன்ஸ் போடுறதுக்கு திரைச்சீலை சொல்கிறாரு, அதை நிற்க வைக்க வெண்கலம் சொல்கிறார். இதெல்லாம் இவங்களுக்கு எங்கே கிடைச்சிருக்கோன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்தேகப்பட வேண்டியதே இல்லை. எகிப்தை விட்டு அவங்க வெளியேறும்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அவர்கள்கிட்ட என்ன சொல்கிறாரு, அங்கே இருக்கிற எகிப்திய மக்கள் உங்களுக்கு கொடுக்குற அந்த தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு வாங்கன்றார். அதெல்லாம் அவங்க கொண்டு வராங்க. அதோடு கூட நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த வழி இருக்குது பாருங்கள், எகிப்தில் இருந்து இவங்க வர அந்த பாலைவனம் நிறையா வியாபாரிகள் இங்கும் அங்கும் போகிற இடமாக இருந்தது. அதனால் நிறையா நீங்கள் ஜியாகிரஃபியில் இல்லை ஆர்கியாலஜி எல்லாம் கொஞ்சம் படிச்சிங்கன்னா இவங்களுக்கு எப்படி பொருட்கள் கிடைக்கும்னா, இவங்கக்கிட்ட நிறையா ஆடு மாடு இருந்தது. அதனால் இப்படி பிரயாணிகள் அப்படி வரும்போது அவங்க க்ராஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த நாட்களில் இந்த பண்டமாற்று முறை இருந்தது. இவர்கள்கிட்ட இருக்கிற அந்த பால், வெண்ணெய் இல்லைன்னா ஆடுகள் மாடுகள் இதன் மூலமாக இருந்ததை அவர்களிடத்தில் கொடுத்து அங்கே இருந்து இவங்க பல காரியங்களை பெற்றிருக்கலாம். இதெல்லாம் இன்னும் டீப்பாக போகும்போது உங்களுக்கு விளங்கும். இது சரித்திரத்தின் அடிப்படையில் ஜியாகிரஃபியில் பார்க்கும்போது எப்படி வியாபாரிகள் இடத்துல இவங்க பண்டம் மாற்றும் முறையில் பொருட்களை பெற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செய்து முடிப்பதற்கான அனைத்தையும் அவர் நிச்சயம் நமக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, நான் இந்த பாக்யாவை தொடங்கும்போது 2 பேரை தான் படிக்க வைக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேலே பிள்ளைங்க குழந்தையிலேருந்து படித்தவங்க காலேஜுக்கு வந்துட்டாங்க. காலேஜ் என்னோட 2 பிள்ளைங்களை படிக்க வைக்க நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இப்போ இங்கே இருக்கிற பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு எந்த ஒரு 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 கடினமான சூழ்நிலை இல்லை. பல ஆலோசனைகள் இருக்குது, ஜெபம் பண்ணுறோம், அநேகருடைய உதவி தேவைப்படுது. ஆனால் அழகு போல் நடத்திடுறோம். அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு நோக்கத்தில் இதை நீ செய்யன்னு சொல்லியிருந்தா அவர் என்ன செய்வார், அதற்கான காரியத்தை எல்லாம் நமக்கு செய்வார். நம்ம வாழ்க்கையில் நம்ம குடும்பத்தில் கூட பாருங்கள், ஒரு கல்யாணத்தை நடத்தி வைக்க யோசிப்போம். ஐயோ இந்த கல்யாணத்தை எப்படி நடத்த முடியும், இவ்வளோ காரியம் இருக்குதுன்னா நம்ம நினச்சதை காட்டிலும் அழகாக செஞ்சு முடிச்சிடுவோம். அந்த மாதிரி பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொன்னதை செய்து முடித்திருப்பார். அதுபோலவே இந்த ஆசரிப்பு கூடாரம் அவர்கள் போடுவதற்கு பல அந்த திரைச்சீலை போடுவதற்கே பல துணிமணிகள் தேவைப்பட்டது. அதுலேயும் ஆண்டவர் ஒவ்வொரு அணுவாக நீ இப்படி செய்யணும் அப்படி செய்யணுன்ட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் அவர் என்ன செய்கிறாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது கூட அவர்களால் என்ன செய்ய முடியுது, நிச்சயமாக இதை செய்ய முடிகிறது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா, நம்முடைய தேவன் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யின்னு சொன்னால் அதை செய்து முடிப்பதற்கான அனைத்து காரியங்களையும்
அவர் பார்த்து கொள்ளுவார். இப்போ எப்படி போடுறாங்கன்னா, இப்போ நீங்கள் இதை உங்கள் மனசில் பிக்சர் பண்ணிக்கோங்க. இந்த கூடாரம் எப்படி போடப்படுகிறது என்றால், முதலாவது வெளி உலகத்திலிருந்து தனியாக பிரிப்பதற்காக திரைச்சீலையும் வெண்கல இது இருக்குது, போல்ஸ், அந்த தூண்களும் வைக்கப்படுகிறது. அப்போனா முதலாவது வெளி உலகத்திலிருந்து நீ பிரிக்கப்பட வேண்டும். இதான் முதலாவது. இப்போ வெளி உலகத்திலிருந்து நான் பிரிக்கப்படுவதற்கு சாதாரண திரைச்சீலையும் இருக்குது, நல்ல உறுதியான வெண்கல தூண்களும் இருக்குது. அப்படின்னா நான் ஜெபத்துக்கு உள்ளே வரும்போது எனக்கு தடையாக இருப்பது சாதாரண காரியங்கள், வெளிப்பிரகாரமாக என்னை தடை செய்கிற பல வேலைகளாக இருக்கலாம், மொபைல் ஃபோனாக இருக்கலாம், இல்லை யாராவது வந்து கூப்பிடுறதா இருக்கலாம். இதையெல்லாம் நான் எப்படி அதில் இருந்து பிரிந்து வர வேண்டும். அடுத்தது வெளிப்பிரகாரமான தடைகள் மட்டும் இல்லை, நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற பல யோசனைகள், இதை தடுக்கவே முடியாதுன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இந்த ஆசரிப்பு கூடார ஜெபத்துக்கு நம்ம வரும்போது நிச்சயமாக நம்மால் என்ன செய்ய முடிகிறது, தடுப்பதற்கு நம்மால் முடிகிறது. அதனால் இந்த ரெண்டையும் பிக்சர் பண்ணிக்கோங்க. எது? ஒரு திரைச்சீலை, வெண்கல தூண்கள். திரைச்சீலை எதை சொல்லுகிறது? நம்ம வெளிப்பிரகாரமாக நமக்கு வருகிற தடைகள். இந்த வெண்கல தூண்கள் எதை சொல்லுகிறது? உள்பிரகாரம். இந்த வெண்கலன்றது ரொம்ப ஸ்ட்ராங் இல்லையா? உள்ளே இருக்கிற எண்ணங்கள், என்னால் தடுக்க முடியாத எண்ணங்கள், இதெல்லாம் மாற்றுறதுக்காக தான் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம மனதுக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ முதல் கொண்டு வந்துட்டோம், அது வந்து அவுட்டர் கோட். இப்போ இந்த அவுட்டர் கோட்டுக்குள்ளே நம்ம வரணும்னா ஒரே வாசல் இருக்கிறது. நானே வழியும் நானே வாசலும் நானே வாசல்னு ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா? அதனால் இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டும்தான் நாம் திரியேக தேவனாகிய பிதாவை காண முடியும். அங்கே திரியேக தேவன்லேயே இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அப்போ ஜெபத்தில் நம்மை வழி நடத்துறது யார்? இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம அந்த திரைச்சீலையில் பார்த்திங்கன்னா 4 நிறங்கள் இருக்கும். ஒன்று நீல நிறம் இருக்கும். இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் மனது வேறு இடத்துக்கு போகாது. நீல நிறம் இருக்கும். அடுத்தது அதில் என்ன இருக்கும்? வெள்ளை நிறம் இருக்கும், பர்பிள் இருக்கும், அது வயலட் கலர் இருக்கும், அதோடு கூட சிகப்பு இருக்கும். இந்த 4 நிறங்களும் 4 சுவிசேஷங்களில் 4 போல்ஸும் இருக்கும். 4 சுவிசேஷங்களில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை 4 வகையில் 4 கண்ணோட்டத்தில் பார்க்குறோம். அது நீல நிறம்னா வானத்திலிருந்து இறங்கி வந்தவர். பர்பிள்னு சொல்லும்போது ராஜாதி ராஜா. வெள்ளை சொல்லும்போது நமக்கு தெரியும் பரிசுத்தர். 4வது வந்து இரத்தம். அவருடைய அந்த திரைச்சீலையை போல அவர் சிலுவையில் அறையப்பட்டு தொங்கும்போது பார்க்குறவங்களுக்கு அவர் உடலே தெரியல. ஒரு திரைச்சீலை முழுவதும் இரத்தத்தில் தோய்க்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. இதை வரைக்கும் மனசில் கண்ணோட்டத்தில் வச்சுட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம முதல் பகுதி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த முதல் பகுதியில் நம்ம உள்ள நுழையிறோம். அந்த வெளி பிரகாரங்களில் உள்ள நுழையிற வரைக்கும் சொல்லியிருக்கிறேன். நானே வாசல். என் ஆடுகளுக்கு யார் மூலமாக இருக்க முடியும்? நானே நல்ல மேய்ப்பன். ஒரே வாசல் தான், இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நுழைய முடியும். அந்த இயேசு கிறிஸ்து யாருன்றத 4 கண்ணோட்டத்தில் நம்ம பார்த்தோம். இதை மனதில் வைத்துட்டு இந்த ஆரம்ப ஜெபத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நான் சொல்கிறேன், இட் இஸ் அ விஷுவலைஸ்ட் செல்ஃப் கைடட் ப்ரேயர். உங்கள் மனசு இங்கே அங்கே போகாது. அதனால் இதை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே கொண்டு வாங்க. 30 நிமிஷம் ஆகுது, நம்ம முடிக்கலாம். அதுக்கு அடுத்த லெவல் பார்ட் 2ன்றதில் இன்னும் ஆழமாக போகலாம். அப்போ நம்ம வேதத்தையும்
ஆண்டவரோடு பேசுகிற வார்த்தையை இணைத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், ஜெபம் செய்ய போகிறோம். அதனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், வேத புத்தகம் நம்ம கையில் இருக்கணும் ஜெபிக்கும்போது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஜெபம்னா என்னன்னு பார்த்துட்டோம், எப்படி நம்ம அந்த ஜெபத்தின் ஆரம்பமும் பார்த்துட்டோம். அதனால் இந்த 4 கலர்ஸ் அப்படியே உங்கள் மனதில் விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. திரைச்சீலை அப்படியே தொங்குகுது 4 கலரில். நம்ம உள்ளே போகிறோம், அது தானாக நமக்கு வழிவிடும். ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்ம கூட வராரு. நானே வாசல்னு சொன்னவர் நம்ம கூட வராரு. இந்த வழியில் போகும்போது கேருபீன்கள் தான் காவல் செய்கிறதே தவிர காவலாளர்கள் கிடையாது. அதனால் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம போகும்போது நேராக போகலாம். உள்ள நுழைஞ்சதுமே பிதாவின் மகிமையை நம்மால் உணர முடியும் நம்முடைய வாழ்க்கையில். அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, உம்மோடு நாங்கள் ஜெபிக்கும்போது ஆண்டவரே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, வானாதி வானத்திலிருந்து எங்களுக்காக இறங்கி வந்த எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்களுக்காக ஆண்டவரே பாடுபட்டு உம்முடைய உடல் முழுவதும் ஆண்டவரே ஒரு இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட திரைச்சீலையைப் போல இருந்தது. இந்த அதிகாரத்தோடு ஆண்டவரே நாங்கள் உள்ளே நுழைய ஆண்டவரே எங்களுடைய மனதை ஆயத்தப்படுத்தி கொள்ளுகிறோம். தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, எங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. நீங்கள் எப்படி மலை மேலே போய் நீங்கள் பிதாவோடு ஆண்டவரே உறவு கொண்டீரோ அதுபோல நாங்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.